தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழர் கட்சியும் கூட்டணியா இருக்கணும்னு யாருக்காவது ஆசை இருக்கா? இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்லயே நம்ம தளபதி கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா நாடாளுமன்ற தேர்தல்ல விஜய் போட்டியிடல. அவரு 2026ல நடக்க போற சட்டமன்ற தேர்தல்ல தான் போட்டியிடுவேன்னு நிறைய இடங்கள்ல பதிவு பண்ணியிருந்தாரு. காலங்காலமா திராவிட கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் தான் தமிழ்நாட்டை ஆண்டுட்டு வராங்க. தமிழ்நாடே ஒரு மாற்று அரசியலுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு. ஒரு மாற்று அரசியல் எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த நிலையில நம்ம தளபதி அரசியலுக்கு வந்து கட்சி துவங்கினது விஜய் ரசிகர்களுக்கும் தமிழ்நாடு மக்களுக்குமே ஒரு பெரிய சந்தோஷமா தான் இருந்தது. அவர் கட்சி ஆரம்பிச்ச அந்த கொஞ்ச நாள்ல அவரை கூட்டணி ஆக்குறதுக்கும் அவரு கூட நிறைய பேர் கூட்டணி வைக்கிறதுக்கும் நிறைய அழைப்புகளும் கோரிக்கைகளும் வந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலையில பல வருடங்களுக்கு முன்னாடியே தொடங்கின நாம் தமிழர் கட்சியோட சார்புல இப்ப சில வருடங்களா கட்சியோட ஒருங்கிணைப்பாளரா இருந்து தேர்தல்ல போட்டியிட்டு கொண்டு இருக்கிறவரும் நம்ம சீமான் தான். இவர் பின்னாடி ஒரு இளைஞர் பட்டாளமே இருக்குன்னு சொல்லலாம். ஏற்கனவே நடிகை கஸ்தூரி ஒரு பேட்டியில விஜயும் சீமானும் கூட்டணி வச்சு போட்டியிட்டா கண்டிப்பா வெற்றி காண்பார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் ஆகிய சீமானும் அதை தான் சொல்றாங்க. சீமான் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2026ல நானும் என் தம்பி விஜயும் சேர்வதற்காக காத்திருக்கிறேன் அப்படின்னும், தமிழக வெற்றி கழகத்தோட சார்பில் நடக்கிற மாநாட்டிற்கு அழைப்பு வந்தா நானும் போவேன்னும், அண்ணனும் தம்பியும் எப்படி சாதாரணமா சந்திச்சுக்கிறாங்களோ அதே மாதிரிதான் நானும் விஜயும் சந்திப்பது இருக்கும் அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காருங்க. தளபதி இப்பதான் அரசியல்ல இறங்கியிருக்காரு. கத்துக்குட்டியா இருக்கிறனால அரசியல் ஆலோசகர்களை வைத்துதான் ஒவ்வொரு காயா நகர்த்திட்டு வராரு. அதனால சீமான் கிட்ட கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. அதனால டிவிகேவும் என்டிகேவும் இப்போதைக்கு கூட்டணியாக வாய்ப்பு இல்ல. ஃபியூச்சர்ல கூட்டணி ஆகலாம். விஜய் கட்சியும் சீமான் கட்சியும் கூட்டணி வச்சா எப்படி இருக்கும், அது உங்களுக்கு ஓகேவான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வர சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.